சேலம் உருக்காலையை தனியார்மயமாக்க எதிர்ப்பு தெரிவித்து திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதன் கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மோகன்ராஜிடம் கேட்டறியலாம். மோகன்ராஜ், ஏற்கனவே சேலம் உருக்காலையை தனியார்மயமாக்க எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற மாநிலங்களவையில் அதிமுக, திமுக, மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகள் எதிர்ப்பை பதிவு செய்தன. தற்போது திமுகவினர் இப்போ போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க. இந்த போராட்டத்தில் திமுகவினர் என்னென்ன கோரிக்கைகளை எல்லாம் வலியுறுத்துறாங்க? தம்பி தமிழரசன் 1970ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட சேலம் உருக்காலையானது தொடர்ந்து லாபத்தில் இயங்கி வந்தது. ஏற்கனவே கடந்த 2001ஆம் ஆண்டு பாஜக ஆட்சி பொறுப்பேற்ற போது இதே போன்று சேலம் உருக்காலையை தனியார் மயமாக்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அப்போதும் பல்வேறு அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு காட்டியதன் அடிப்படையில் அந்த முயற்சியானது கைவிடப்பட்டது. தொடர்ந்து தற்பொழுது மீண்டும் அதே போல ஒரு சூழ்நிலை. சேலம் உருக்காலையானது நட்டத்தில் இயங்குவதாகவும், எனவே இந்த உருக்காலையை தனியாருக்கு விற்பனை செய்வதற்கு முயற்சி மேற்கொள்வதாகவும் பல்வேறு தகவல்கள் வெளியாகின. இந்த அடிப்படையில் தொடர்ச்சியாக பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழகத்தில் தொடர்ந்து தங்களது எதிர்ப்புகளை பதிவு செய்த வண்ணம் இருக்கின்றன. இதன் ஒரு பகுதியாக சேலம் மத்திய மாவட்ட திமுக சார்பில் இன்று சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் எதிரே ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இவர்கள் முன்வைக்கும் முக்கியமான கோரிக்கை குறித்து சேலம் மத்திய மாவட்ட திமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான வழக்கறிஞர் ராஜேந்திரன் நம்மோடு இருக்காரு. அவர்கிட்ட பேசும். சார், உங்களோட முக்கியமான கோரிக்கை என்னங்க? சேலம் உருக்காலை பேரறிஞர் அண்ணா காலத்தில் இருந்து தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட திட்டம். இந்த திட்டத்தினை 1970ஆம் ஆண்டு முதலமைச்சராக இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் பாரத பிரதமராக இருந்த அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை வலியுறுத்தி கொண்டு வந்த திட்டம். இந்த திட்டம் இப்போது பாரதிய ஜனதா அரசினால் தனியாருக்கு தாரை வார்க்க வேண்டும் என்கிற முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடாது, பொதுத்துறை நிறுவனமாகத்தான் செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைய தினத்திலே உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறோம். 1999ஆம் ஆண்டும் பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது இதே போன்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டார்கள். தனியாருக்கு தாரை வார்த்திட வேண்டும் என்று முயற்சி மேற்கொண்ட போது தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழக சட்டப்பேரவையிலே ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற உருக்காலை தனியார் மயமாக்கக்கூடாது, தொடர்ந்து பொதுத்துறை நிறுவனமாக நீடிக்க வேண்டும் என்று தீர்மானத்தை கொண்டு வந்து அப்போது தனியாருக்கு தாரை வார்க்கிற முயற்சியை முறியடித்தார்கள். மீண்டும் இப்போது பாரதிய ஜனதா அரசு பொறுப்பேற்று அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதை கைவிட வேண்டும், தொடர்ந்து பொதுத்துறை நிறுவனமாக நீடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இன்றைக்கு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்களும் பாரத பிரதமருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். கழகத்தின் பொருளாளர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களும் சட்டப்பேரவையில் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து அதை வலியுறுத்தி தொடர்ந்து பொதுத்துறை நிறுவனமாக நீடிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இருக்கிற அதிமுக அரசு சட்டப்பேரவையில் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அதை மத்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் தராமல் தொடர்ந்து அது காலம் தாழ்த்தி வருகிறது. தற்போதைய திரு ராஜேந்திரன் கூறியதன் அடிப்படையில் இந்த உண்ணாவிரத போராட்டமானது நிச்சயமாக சேலம் இரும்பு ஆலையை தனியாருக்கு தாரை வார்க்க கூடாது என்ற ஒரு பிரதான கோரிக்கை முன்வைத்து நடத்தப்படுகிறது. தொடர்ச்சியாக இதுபோன்ற தனியார் மயமாக்கும் முயற்சியை கைவிடும் வரை போராட்டம் தொடரும் என திமுக தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தம்பி தமிழரசன்.